தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். First Thessalonians chapter 5 verse 24. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆண்டவருக்கு பயமாட்டவதாக எல்லாம் சேர்ந்து வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்க்ரீன்லேயும் இருக்கிறது, பைபிளையும் இந்த வேர்டு இருக்குது. அந்த வேர்ஸ் பைபிளில் இருக்கிறதுனால எல்லாம் சேர்ந்து பைபிளை பார்த்து வாசிக்க முடிஞ்ச வாசிங்க, இல்லை ஸ்க்ரீனை பார்த்து வாசிக்க தான் வாசிங்க. எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆமாம். போன மாதம் வாக்குத்த வசனம் யாருக்கா ஞாபகம் இருக்கா? கர்த்தருக்கு பயமாட்டவதாக. ஆமாம். ஒவ்வொரு மாதம் மனதில் வைத்தங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் குறைந்தபட்சம் ஒரு 100 வசனமாவது, ஒரு 75 வசனமாவது மனப்பாடம் ஆயிரும். ஆமாம். சரி. உங்களை அழைக்கிறவர் உண்மை இல்லவர், அவர் அப்படியே செய்வார். செய்து வாசிப்பா. உங்களை அழைக்கிறவர் உண்மை இல்லவர், அப்படியே செய்வார். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த தெசலோனிக்கே சபைக்கு 2 நிருபங்கள் எழுதியிருக்கிறார். அதாவது தெசலோனிக்கே சபையை குறித்து நாம் பார்க்க வேண்டும், தெசலோனிக்கே பட்டணத்தை குறித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த தெசலோனிக்கே பட்டணம் அந்த ஐரோப்பா கண்டத்தில் மிக முக்கியமான தலை சிறந்த ஒரு பட்டணம். கர்த்தருக்கு பயமாட்டவதாக. இந்த பட்டணம் அலெக்சாண்டருடைய 4 தளபதிகள், முக்கியமான 4 தளபதிகள், அவர்களில் இருந்ததான கேசண்டர், 4 தளபதிகள் பேர் கேசண்டர், லிசின் மார்க்கஸ், செலுக்கஸ், ஆன்டியோகஸ். இந்த 4 தலைவர்களிலே கேசண்டர் இந்த தெசலோனிக்கே அந்த ஏரியாவை அவன் தன்னுடைய ஆளுகையின் கீழ் வைத்திருந்தபடினாலே அந்த பட்டணத்தை எல்லாம், அங்கு உள்ள ஐரோப்பா கண்டத்தில் சில பட்டணங்களை எல்லாம் அவன் கட்டி எழுப்பினான். கர்த்தருக்கு பயமுண்டவதாக. என்று தெசலோனிக்கா என்று சொல்லப்படும் போது அவள் அது கேசண்டருடைய மனைவி பெயர். தெசலோனிக்கா கேசண்டருடைய மனைவி பெயர். அதோடு மாத்திரமல்ல, அலெக்சாண்டருடைய சகோதரியின் பெயர். ஆகவே அலெக்சாண்டர் சகோதரியை அவன் திருமணம் முடித்தபடினாலே அவன் அந்த பட்டணத்தை நல்ல விரிவுபடுத்தி அவருடைய மனைவி பெயரில் வச்சுட்டான். தெசலோனிக்கா என்று சொல்லி அந்த பட்டணத்தை வைத்து அதை நல்ல முறையிலே கட்டி எழுப்பினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ரோடு வசதிகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரோமாபுரிக்கு போகிற அளவிற்கு இந்த மாசிடோனியன் கிங்டம் என்று சொல்லுவார்கள். அப்போ மக்கதோனியா ராஜ்யம் என்று சொன்னால் கிரேக்க சாம்ராஜ்யத்தை தான் சொன்னார். அந்த மாசிடோனியா என்று சொன்னா அந்த ஏரியா ஐரோப்பா கண்டம் முழுவதற்கும் கிரேக்கருடைய கலாச்சாரத்திற்குள் தான் இருந்தது. ஆமாம். சத்தபோது யாரு? கர்த்தருக்கு பயமாட்டவதாக. ஆமாம். ஆகவே ஐரோப்பா கண்டம் முழுவதுமே கிரேக்க கலாச்சாரத்திற்குள் நிறைந்திருந்தது. பின்னாட்களில் ரோமர்கள் அதை கைப்பற்றினார்கள். ஆனால் அவன் இருக்கிற காலத்தில் அந்த நல்ல ரோடு வசதிகளை அவன் செய்து ரோமாபுரி வரைக்கும் நல்ல ரோடு, ரோமாபுரியிலேருந்து நேராக தெசலோனிக்காவுக்கு ட்ரங்க் ரோடு நேராக ஒன்று உள்ளே வந்துடும். கர்த்தருக்கு பயமாட்டவதாக. அந்த அளவிற்கு நல்ல ரோடு வசதிகளை செய்து அந்த பட்டணத்தை சிறப்புற செய்திருந்தார். நல்ல வியாபார பட்டணம், ஒரு பெரிய பட்டணம் அது. அநேக கிரேக்கர்கள் மாத்திரமல்ல, யூதர்கள் நிறைய பேர் குடியேறினதான ஒரு முக்கியமான ஒரு பட்டணம். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. அந்த எல்லா வசதிகளையும் செய்திருந்தார் அந்த பட்டணத்திற்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் கிபி 45 50 உள்ள பகுதிகளிலே அந்த எல்லைக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். இன்னொரு வைத்து சொல்லணும்னு சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய 2வது மிஷனரி பிரயாணத்தில் இந்த பட்டணம் சந்திக்கப்பட்டது. கர்த்தருக்கு பயமாண்டவதாக. முதலாவது பிலிப் பட்டணத்திற்கு சென்றான். ஒரு தரிசனம் கண்டு, அது போன வாரத்தில் பார்த்தோம். அவன் தரிசனம் கண்டது பிலிப் பட்டணத்துக்கு சென்றான். அதுக்கு பிறகு நேராக தெசலோனிக்கே பட்டணத்துக்கு தான் வந்தான். தெசலோனிக்கே பட்டணத்தில் அவன் 3 வாரங்கள், 3 ஓய்வு நாட்கள் அவன் இருந்து அவன் இயேசுவை பற்றி எல்லா யூதர்களுக்கும் எல்லா ஜனத்திற்கும் கிரேக்கர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தான். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் இதை நாம் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. அங்கே நல்ல ஒரு சபை கட்டப்பட்டது. பல எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வந்த உடனே இவனை எல்லா கிறிஸ்தவர்களும், யாசூன் என்றதான ஒரு நல்ல ஒரு பெரிய அதிகாரி, ஒரு பெரிய அதிபதி, அவன் என்ன செய்தான், இவனை அவன் பெரிய பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டான். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. தெசலோனிக்கே சபை மக்களை அவன் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இதனால வரை சுவிசேஷம் பிரசங்கித்திருக்கிறோம், வசனத்தை பிரசங்கித்திருக்கிறோம். இவர்களை போல வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தவர்கள், வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாரும் இல்லை, பரவாயில்ல நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி சந்தோஷம் அடைந்து நல்ல ஒரு பெரிய சபை கட்டினான். அவன் பெரியா பட்டணத்துக்கு வந்த உடனே அதை விட மகிழ்ச்சி இந்த தெசலோனிக்கே ஜனங்களை விட கர்த்தருக்கு பயமாண்டவதாக இந்த பெரேயா மக்கள்
அதிகமாய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நல்ல ஆர்வத்தோடு தேவனுடைய வசனத்தை தியானித்தார்கள் என்று அப்போஸ்தலருடைய புத்தகத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, தெசலோனிக்க கிபி 51 பவுல் கொரிந்திய சபையில் கொரிந்திய பட்டணத்தில் இருக்கும்போது இந்த பட்டணத்திற்கென்று இந்த நிருபத்தை அவன் எழுதினான். இருக்கிறீங்களா? பாசிடமோ வந்து கடன்னு சொல்லிகிட்டே போகிறான்னு நினைக்கிறேன். சில பகுதி தெரிந்து கொள்ள வேண்டும். தெசலோனிக்கன் பட்டணம்னு சொன்ன உடனே அதை பற்றி உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. எழுதப்பட்ட அந்த மெயின் ஐடியா ஆஃப் திஸ் புக், இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான காரியங்கள், முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, த செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து இந்த புத்தகம் தெரிவிக்கிறது. அந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் அப்படின்லாம் சொல்லி அவர்களுக்கு இந்த புத்தகத்தை அவன் எழுதினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பர்பஸ் ஆஃப் திஸ் ரைட்டிங், இந்த 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 புத்தகத்தினுடைய எழுதப்பட்டதின் நோக்கம் என்ன அப்படின்னா, டு என்கரேஜ் த ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருடைய உத்தம தன்மை, உண்மையுள்ள தன்மையை இன்னும் உற்சாகப்படுத்தி கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்பதற்கு அவன் இந்த புத்தகத்தை 1-2 நிருபங்களை எழுதியிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இதில் சொல்லும் போது அந்த ஒரு வசனம் வருது நம்ம எடுத்துருக்கிறோம், நிறைய இருக்குது. அதில் சொல்லும் போது நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்லுகிறான். நம்முடைய ஆண்டவர் அல்லது நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இந்த வசனத்தை என்னன்னா, நம்முடைய கர்த்தர் உண்மையுள்ளவர். ஆமாம், மாற்று கருத்து இல்லையே, இருக்கக்கூடாது. ஆமாம், நம்முடைய கர்த்தர் உண்மையுள்ளவர். ஒன்று, நம்மை அழைத்த தேவன் எந்த நோக்கத்திற்காக எதற்காக திட்டமிட்டு அழைக்கிறாரோ, நம்மை அழைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எதற்கு அழைத்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ள கர்த்தர் அவர். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, அந்த நோக்கம், திட்டம், நம்முடைய வேண்டுதல், நம்முடைய எதிர்பார்ப்புகள், இவையெல்லாம் அந்த அழைப்பின் மீது வைத்து நாம் ஜெபிக்கும் போது அப்படியே அவர் செய்வார். அவர் ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? இந்த வசனத்தில் இருக்கிற அப்படிதான், அவர் அப்படியே செய்வார். எப்படி செய்வார்? நீங்கள் வேண்டிக் கொண்டபடியே செய்வார். ஆமாம், எப்படி செய்வார்? உங்கள் யோசனையின்படியே செய்வார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி செய்வார்? அவர் எந்த நோக்கத்திற்காக உங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற அப்படியே செய்வார். ஆமாம், எப்படி சொல்லிகிட்டே போகலாம். இந்த வேத வசனங்கள் ஆராய்ந்து பாருங்கள், நித்திய ஜீவன் உண்டு நமக்கு. ஆமாம், அதனால் இந்த காலவெளி ஆண்டு சமுத்திரம் வந்திருக்கிறோம். ஆண்டு சமுத்திரம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் உண்மை இல்லவர். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது, இந்த மாதத்திலே நம்முடைய ஆண்டவர் அவருடைய உண்மை தன்மையை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவர் காண்பிப்பாராக. ஆமாம், அவருடைய உத்தம தன்மை, அவருடைய உண்மை தன்மையை நாம் அனுபவிக்க வேண்டும். உண்மை இல்லவர் என்று சொல்லிவிட்டு போவதில்லை, அவர் இவையெல்லாம் உண்மை இல்லவர் என்று வேதத்திலே பல விதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த உண்மையுள்ள தன்மையை கேட்டு நம்ம யோசிப்போம். நம்முடைய தேவனை போல உண்மை இல்லவர் யாருமே கிடையாது. ஆமாம், வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனுமாற மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் ஒரு முறை சொல்லிவிட்டால் மறுமுறை, யோபு சொல்றான், ஒரு முறை சொல்லிவிட்டால் மறுமுறை என்ன செய்கிறவர் இல்லை அப்படின்னு சொன்னால், நாம் ஒரு வேலை சொன்னதை என்ன செய்வோம்? மாற்றி விடுவோம். நான் தான் சொல்கிறேன்னு வச்சுக்கோமே, என் கையில் இன்றைக்கி 1 லட்ச ரூபா கையில் இருந்தது. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இப்போ கையில் இல்லை, வீட்டில் இருக்குது, நாளைக்கு வாங்க 10 மணிக்கு வாங்கன்னு சொல்லிடுவோம். இரவே அதுக்கு வேற ஒரு பிரச்சனையாகி 1 லட்ச ரூபா போயிடுச்சு. மறுநாள் காலையில் ஒரு நம்பிக்கையோடு வந்து நிற்கிறார். உங்களை காலையில் 10 மணிக்கு வர சொன்னது உண்மைதான், ஆனால் இப்போ நிலைமை என்னட்டு, என்ன ரூபாய் வேறு வழியில் போய்விட்டது, மன்னிக்கணும், வேறு ஏதாவது இடத்தை பாருங்கள். ஒன்று இல்லை, அவர்கள் இப்போது இல்லை, 2-3 நாட்கள் கழித்து அல்லது 1 வாரம் கழித்து வாருங்கள். மாற்றி சொல்ல வேண்டியது வந்துடும். சில வைத்துக்கொண்டே இல்லைன்னு சொல்லவும் முடியும். இதாக இருக்கீங்களா? சரி, மனுஷன் மாறி விடுவான், மனிதனுடைய வார்த்தைகள் மாறும். சந்தர்ப்ப சூழ்நிலையிலோ கட்டாயத்தினாலோ எதிர்பார்த்ததுனாலோ வாழ்க்கையில் எப்படியும் வார்த்தைகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய ஆண்டவரை பொறுத்த மட்டும் எத்தனை கோடிக்கணக்கான நஷ்டம் அவருக்கு வந்தாலும் அவர் சொல் தவறாதவர். ஆமாம், ஏன்னு சொன்னால், அவர் இஸ்ரவேலுக்கு சொன்னதான வார்த்தைகள் ஒன்றாகிலும் தரையில் என்ன செய்யலையா, விழுந்து போகவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சொன்னபடி அவர் செய்தவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவர். நம்முடைய ஆண்டவர் சொல் தவறாத தேவன். அதான் தீமோத்தேயுவில் அப்போஸ்தலன் பவுல் சொல்றான். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்லும்போது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவர், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்லுகிறான், 13ஆம் வசனம் நினைக்கிறேன், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். அவர் தம்மைத்தாம் என்ன செய்ய மாட்டாரா?
மறுதலிக்க மாட்டார். அதோடு முடிச்சிருக்கலாம். நான் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். அதோடு நிப்பாட்டிருக்கலாம். ஆனால் அடுத்த ஸ்டெப் அதை எம்பசைஸ் பண்ண சொல்லுது, தம்மைத்தான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? மறுதலிக்க மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நம்முடைய ஆண்டவர் அவர் வார்த்தைகள் எந்த காரியமாக இருந்தாலும் அவர் வார்த்தைகள், செயல்பாடுகள், அவர் சிந்தனைகள், அவர் நமக்கு செய்வேன் என்று சொன்னவைகள், வாக்குத்தத்தம் எல்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எதை எடுத்தாலும் நம்முடைய தேவனை பகுதிகளே அவர் உண்மை இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆமாம், ஒரு முறை சொல்லி மறுமுறை ஏமாற்றி போய்விட்டு இன்றைக்கல்ல நாளைக்கு தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி நம்மை அப்படி போக்காட்டுகிற ஒரு தேவன் அல்ல. தவறாதவர், நேரம் தவறாதவர், சொன்ன வார்த்தை ஒரு உறுப்பாகிலும் அவர் மாறிப்போவதற்கு உரியவர் அல்ல. எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்க வல்லவர் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தை சொல்லுவாங்க, பேச்சு மட்டும் பாயாசம். கேட்டு போயிருக்கீங்களா? கேட்டது இல்லையா? பேச்சு எப்படி இருக்குமா? டம்ளர் பாயசம் குடித்தா இனிப்பாக குடிப்போம். பேசும்போது எப்படி இருக்கும்? நான் பேச்சு மட்டும் அப்படி மாய் பாயாசம் கேட்டிருப்பீங்க. பேச்சு மட்டும் அப்படி பாயாசம் மாதிரி எப்படி இனிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும், ருசிக்க நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் எட்டி போல் கசக்கும். ஆமாம், அது இல்லைங்கிற அளவிற்கு வந்துவிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த காலத்தில் ஒரு சின்ன கதையெல்லாம் ஒன்று உண்டு. ஒரு பெரிய ஜமீன் அவர் வந்திருக்காரு. புலவர் வந்தார். புலவர் வந்துட்டு, சரி ஏதாவது கிடைக்கும், அதை பாட்டு பாடுவோம். ஜமீனை பார்த்த உடனே, ஐயா வணக்கம். சரி, அவர் புகழ்ந்து பாடுறார். உண்மை போல் ஆள் உண்டா, அவரும் உண்டா, இவரும் உண்டா. உடனே ஏய் மோதிரம் கொண்டு வா, ஒரு பொன் மோதிரத்தை எடுத்துகிட்டு வான்னாரு வேலைக்காரன்ட்டு. இந்த பாட்டுக்கே ஒரு மோதிரமா? சரி. அடுத்தாக சொன்னார், இன்னும் புகழ்ந்து பாடினார், சால்வை கொண்டு வா அப்படின்னாரு. அடப்பா, வரவேற்பு பயங்கரமாக இருக்குது. இன்னும் புகழ்ந்து பாடினார். அதனாரு, இன்னும் வீட்டில் அவருக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. எல்லாம் சரி, இவ்வளோ பாடிட்டோமே, சரி போகணும். எவ்வளோ தான் பாடிட்டு இருக்கிறது? ஐயா நான் போகிறேன். கொடுக்குறீங்களா? என்னது கொடுக்கணுன்னாரு. இப்போ தானே சொன்னீங்க, மோதிரம் சொன்னீங்க, சால்வை சொன்னீங்க, பொருட்கள் சொன்னீங்க. எதுக்கு? நான் புகழ்ந்து நீ என்னை புகழ்ந்து பாடினி உற்சாகப்படுத்த நானும் அதை தான் சொன்னேன். ஆகவே இது மோதிரம் கிடைக்குன்னு சொன்னால் இன்னும் புகழ்ந்து பாடுவேன், சால்வன்னு சொன்னால் இன்னும் புகழ்ந்து பாடுவேன். நீரும் புகழ்ந்தேரு, நானும் போய் புகழ்ந்தேன். ரெண்டு சரியாக போச்சு, போகிறோம் அப்படின்ட்டார். இந்த மாதிரி நம்முடைய தேவன், நாம் தேவனை புகழ்ந்தோன்னா இந்த மாதிரிலாம் நம்மளை ஏமாற்ற மாட்டார். அவர் புகழ என்ன வேணுமோ அதெல்லாம் தருவார். ஆமாம், அவர் புகழ்ச்சிக்கு காரணர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நம்முடைய ஆண்டவர் உண்மை இல்லவர். ஆமாம், சரி. அவர் உண்மையை குறித்து பேதுரு சொல்லப்பட்ட இந்த பகுதியில் சொல்லுகிறார். அதுக்கு கிரீக் வேர்ட் சொல்லும்போது பிஸ்டோஸ். அது என்ன அப்படின்னா ரிலையபிள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்பிக்கைக்கு உரிய, நம்பகரமான. ஆமாம், அதான் ஆண்டுகிறார். மனுஷனை நம்புவதை பார்க்கணும், கர்த்தர் மீது பற்றுதல் என்பது கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருப்பது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனுஷனை நம்புறாங்க. யாரை நம்புங்க? கர்த்தர் நம்புங்க. மனுஷன் ஏமாற்றி விடுவான், கர்த்தர் ஏமாற்றி விட. நம்பிக்கைக்கு உரியவர் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை சொல்லும் போது அந்த அர்த்தம் சொல்வது உண்மை இல்லவர் என்று சொல்வது அவர் நம்பிக்கைக்கு உரியவர் அவர். ஆமாம், இன்னொரு ட்ரஸ்ட் ஒருத்தி. அப்போ என்ன அப்படின்னா நம்பிக்கைக்கு தகுதியான ஆள். நம்பிக்கைக்கு உரியவர் மாத்திரமல்ல, அவர் யாரா? தகுதியான ஆள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம சொல்கிறோம் இவர் தகுதியானா இல்லையா அப்படிங்கிற நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நம்பிக்கைக்கு தகுதி இல்லாமல் எத்தனை பேர் நடந்து போகுது. நம்முடைய ஆண்டவர் நம்பிக்கை மாத்திரமல்ல, நம்பிக்கைக்கு இன்னும் நம்பிக்கை வைக்கலாம், தகுதி அவர்கிட்ட இருக்குது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பெர்மனன்ட், நிரந்தரமானது. நம்ம கேட்குறோம், இந்த வேலை பெர்மனண்ட்டாக டெம்பரரியா? டெம்பரரியாக இன்றைக்கி இருப்பேன், நாளைக்கு எழுதிடுவேன், போயிடுவேன். அதெல்லாம் இல்லை, பெர்மனண்ட். எதுக்கு? எனக்கு நியமிக்கப்பட்ட காலம் வரைக்கும் இந்த வேலையில் கட்டாயம் இருப்பேன். இடங்கள் மாற்றப்படலாம், பதவிகள் உயர்த்தப்படலாம். இந்த ஏழையை விட்டு என்ன செய்வது? யாரும் என்ன வேறு எங்கே அனுப்புவதில்லை. பெர்மனண்ட் ஒர்க். எனக்கு மாத சம்பளம் வரும், எனக்கு நிரந்தரமாக இங்கே இருப்பேன், அது எனக்கு உயர்வு வரலாம், அல்லது நான் இந்த இடத்துலலாம் இருப்பேன். இந்த வேலை என்னை விட்டு என்ன செய்யாது? எனக்கு நியமிக்கப்பட்டது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எனக்கு தான் இருக்கும். நம்பிக்கை சொல்கிறது போல் நம்முடைய ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டான், நம்பிக்கை. அது எந்த காலம் இருந்தாலும் சரி, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமாம், அப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய உண்மை இல்லை கர்த்தர்.
அந்த உண்மையில் கர்த்தரை குறித்த வேதத்தில் பல விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொரு விஷயமாய் பார்க்கணும்னா நேர அனுமதிக்கு வரை பார்க்கணும். ஆமாம், சரி வாசிப்போம். 1 யோவான் வாசிக்க முடியும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்க முடியும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் கவனிக்கப்படுகிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், எல்லாம் ஸ்க்ரீனில் பார்த்து ஒரு எப்படி மனசுக்குள்ளே வாசி. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இதை கொஞ்சம் சுருக்கி எப்படி சொன்னேன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவத்தை மன்னிப்பதற்கு உண்மையுள்ள கர்த்தராக இருக்கிறார். ஆமாம், அது நிறைய இருக்குது. அது ஒரு பகுதியை பத்திரம் எடுத்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய தேவன் என்ன செய்வாராம், பாவங்களை எல்லாம் நமக்கு மன்னிப்பதற்கு உண்மையுள்ளவர். அப்புறம் அவருடைய பொருள் மன்னிக்க மாட்டாங்க. அப்போ எல்லாரும் தான் மன்னிக்கிறாங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஒருத்தர் போய் மன்னிப்பாங்க, சாரி மன்னிச்சுக்கிட்டுங்க, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை செய்துட்டேன், அல்லது தெரியாமல் செய்துட்டேன், ஒரு வழி இல்லாமல் செய்துட்டேன், இவர் என்னை தூண்டி விட்டார், நிர்பந்தத்தினால செய்துட்டேன், இப்படி பல காரணம் இருக்கலாம். ஆனாலும் கேட்பது என்னது, மன்னிப்பு. மன்னிச்சிருந்தார். ஆனாலும் மன்னிப்பது என்பது இருக்கும், மனதை விட்டு என்ன செய்யாது போகணும்னு நினைக்கிறீங்களா? போய் என்னை பார்க்கும்போது மனம் நல்லா இருக்கீங்களா, சரி போய்ட்டு வாங்க அப்படிமா. அங்கே போகணுன்னு சொல்லுவான், எங்கே இருக்கான் பாருங்க பட்டுபாவி, அன்றைக்கி எனக்கு இதை செய்துட்டு தான் மன்னிச்சிருப்பார். ஆனால் அது என்ன செய்யாது, மறக்கவே மறக்காது. 4 பேர்ட்ட சொல்லவும் செய்துவாங்க. கர்த்தருக்கு வாங்கி வேண்டாவதாக. அது மன்னிக்கக்கூடிய சுபாவம் நமக்கு இருக்கும், ஆனால் மறக்கக்கூடிய சுபாவம் நமக்கு இல்லை. பார்க்கும்போதெல்லாம் இவன் தானே அப்படிங்கிறது. இப்போ போலீஸ்காரனே ஒருத்தன் வச்சுக்கோங்க, திருடன் ஒருத்தன் சங்கிலி திருடிட்டு போயிட்டான், அல்லது அத்துட்டு போயிட்டான். அவனை பிடிச்சி அடித்து உதச்சி தண்டனைலாம் கொடுத்தாச்சு, முடிஞ்சு. அதுக்கப்புறம் கோட்டை அவனை கூப்பிட்டு, சரிப்பா மன்னிச்சிடுறோம், நீ நம்ம செய்யாத போடுங்க. அவன் மறுபடியும் செய்யலை வச்சுக்குவோம். அதனால் போலீஸ்காரன் அவனை பார்க்கும்போது, ஏய் சங்கிலி திருடன் நீ தானே, அன்றைக்கி ஒரு நாள் திருநி நீ தானே, அப்படி எவ்வளோ தான் தண்டனை வாங்கினாலும், மன்னிப்பு என்ற ஒன்று இப்போ கோர்ட் மூலம் நம்ம கொடுக்கப்பட்டாலும், அந்த குடும்பமே அவனை மன்னிச்சிட்டாலும், அவனுக்கு சொல்லும்போது எதுதான் சொல்லுவாங்க, சங்கிலி திருடன் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவன் செய்த தவறு யார் மனதில் இருந்து என்ன செய்யாது, மாறி போகாது. இது உலக வழக்கம், மனுஷனுடைய சுபாவம். ஆனால் ஆண்டவரை பொறுத்த மட்டும் எப்படியா, அவர் மன்னித்து விட்டால் மறுபடியும் என்ன செய்ய மாட்டார், ஒரு காலம் என்ன செய்ய மாட்டார், அப்போ நினைவுபடுத்த கூட மாட்டார். சொல்கிறேனே, அப்போ சொல், உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பது மாத்திரமல்ல, அதை என்ன செய்தாரா, முதுகுக்கு பின்னால், முதல்ல சொல்ல முதுகுக்கு பின்னால் போட்டால் நமக்கு கண்டு பின்னால் கிடையாது, பார்க்குறதுக்கு எங்கே தான் இருக்குது, முன்னால் இருக்குது. அதை பார்க்கணுன்னா என்ன செய்யணும், திரும்ப இன்னொரு விதத்தை சொன்னால் பின்மாற்றக்காரன் தான் அந்த இதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பின்மாற்றக்காரன் அல்ல, நேர்வழியாய் நடக்கிறவர். ஆமாம், நேரான பாதை வைத்திருக்கிறவர். அவருடைய பார்வையை நேர்கொண்ட பார்வை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பின்னால் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் அவர் திரும்பி பார்ப்பது இல்லை. ஆக அவர் முதுகுக்கு பிறகாக எழுந்து விட்டேன் என்று சொன்னால் அவர் நமக்கு உணர்த்துதுன்னா, நான் பின்மாற்றக்காரன் அல்ல, உன் பாவத்தை மன்னித்து விட்டேன்னு சொன்னால் இனி ஒரு காலம் அது திரும்பி பார்ப்பதுக்குரியவன் அல்ல. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொன்று சொல்றேன், உன்னுடைய பாவங்களை எல்லாம் நம்ம அறிக்கையிட்டு நம்ம செய்துட்டோம்னா சமுத்திரத்தின் ஆழத்தில் என்ன செய்தாராம், சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுறார். கடற்கரைக்கு நீங்கள் போய் கடல் பக்கம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடலில் போய் நின்னீங்கன்னா அலை நல்லா அடிக்கும். அடித்து இழுத்துட்டு போகும்போது ஒன்று ஃபீல் பண்ணுவீங்க. என்ன, கடற்கரை போனவங்க அப்படி நின்னவங்க யாராவது சொல்லுங்க. கரிகாலன் கட்டினதே அந்த சிஸ்டம் தான். அதையும் சொல்லியாச்சா, தண்ணி இழுத்து போச்சுன்னா கால் உள்ள என்ன செய்யும், அந்த காலுக்கு கீழே உள்ள மண்ணெல்லாம் அரித்து பாதம் என்ன செய்யும், 1 இன்ச்சு கீழே இறங்கிடும். நமக்கு தெரியாது, ஆனால் உணர்வோம் கீழே என்ன செய்யும், இறங்கும். அப்படியே நின்றுக்கிட்டே இருங்களேன், இழுத்து 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 முட்டளவுக்கு என்ன செய்யணும்,
ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ இல்லை 6 மணி நேரமோ ஆனால் முட்ட அளவுக்கு எங்கே இறங்கிடுவோம்? உள்ளே இறங்கிடும், கட்டாயம் இறங்கிடுவோம். ஏன்னா இழுக்க என்ன செய்யும்? உள்ளே இறங்கிட்டே போகும். கடலில் போட்டாச்சுன்னா இது, கரைக்குள்ளே போட்டாலே இந்த கதை. சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டால் கொந்தளிப்புகள், உள்ளே இருக்கிற அமைதியான சூளை போல் இருக்கலாம், சில கொந்தளிப்புகள் வரும், அப்படியே அலைகள் பெறணும். எல்லாம் வரும்போது போட்ட பொருள் என்ன ஆகும்? உள்ளே இறங்கிட்டான். ஆனால் கடலுக்குள்ளே போட்ட எத்தனையோ கப்பல்லாம் போகுது, ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஆனால் விபத்து ஆகி அந்த கப்பல் முங்கி ஒரு குறிப்பிட்ட சில நாட்குள்ளே போனால் கப்பல் என்ன செய்யலாம்? தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சில கப்பல் முங்கிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது உள்ள காலங்களில் தேடுவதற்கு வசதி இல்லை. காலங்கள் போன உடனே பார்த்தா சின்ன கம்பி தான் தெரியும். அது என்ன செய்யும்? பாறையில் இடுக்க எங்கேயோ தெரிகிற மாதிரி என்ன செய்யும்? ஒரு கம்பி தெரியும். அவங்க போயிடுவாங்க, ஒன்று என்ன தெரியாது. ஆனால் தோண்டி பார்த்தா தான் தெரியும் ஒரு பெரிய கப்பல் எங்கே போயிருக்கும். சமுத்திரத்தின் ஆழத்துக்குள்ளே மண்ணுக்குள்ளே போயிருக்கும். தேடி கண்டுபிடிக்க கஷ்டம். ரொம்ப உதாரணம் சொன்னேன். இப்போ சமீபத்தில் நம்ம ஒரு பேப்பர்லாம் பூம்புகார், இப்போ இருக்கிற பூம்புகாரோட 50 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது, கடலுக்குள்ளே. தோண்டி பார்த்தாங்க, எவ்வளோ தூரம் தோண்டாங்களோ தெரியாது. ஆனால் ஒரு பெரிய பட்டணமே உள்ளே நினச்சிது இருக்குது. ஏன் மேலே இருந்த பட்டணம் தானே, எப்படி போச்சு? தண்ணீர் வந்த உடனே அது அரிப்பு ஏற்பட்டனா உள்ளே நினச்சிங்க, அப்படி உள்ளே போயிடும். போனால் மறுபடியும் கண்டுபிடிக்கிறது என்னது? கடினமான ஒன்று. நீங்கள் ஆறோ ஓடுகிற தண்ணி, ஆறோ அல்லது வாய்க்கால ஓடுகிற தண்ணியில் நீங்கள் ஒரு நாணயத்தை எடுத்து போட்டுட்டு வெளிச்சத்தை வச்சு எல்லாம் வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு அங்கே போய் அதே இடத்துல போய் தேடுங்க பார்ப்போம், கண்டுபிடிக்க முடியாது, கிடைக்காது. கர்த்தருக்கு பாக்கி கொண்டவதாக ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஒரு சின்ன இடமே இது, சமுத்திரத்தில் போட்டால் யோசிக்க இடமே. ஆண்டு சொல்லாரு, நீ தேடினாலும் கிடைக்காது, தேடினாலும் என்ன செய்யாது, நீயே தேடினாலும் கூட கிடைக்காது. அப்புறம் நான் தேட மாட்டேன், அது போட்டது தான், மூழ்கி போனது. உன்னுடைய வாழ்க்கையில் பாவத்தை மன்னித்து விட்டேன்னு சொன்னான். அப்படித்தான் நம்முடைய ஆண்டவருடைய மன்னிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். திரும்பி பார்க்க முடியாத எல்லைக்கு அது கொண்டு போய் விடுவார். ஆமாம், இதாவது திரும்பி பார்க்கலாம், அதை திரும்பி கூட பார்க்க முடியாது. இன்னொன்று சொல்கிறாரு, சங்கீதத்தில் சொல்லுகிறாரு, உங்களுக்கு ஆண்டுடைய கிருபை பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரம் இருக்கான்? அவ்வளோ உயரம் இருக்கான். வாசிங்க 103ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதா இருக்கிறது. கவனிங்க, சொல்றாரு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ நமக்கு என்ன பார்வைக்கு தான் தெரியும், நம்மளால் அளக்க முடியாது. சரி, எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவ்வளோ உயரம் அவருக்கு பயந்தவர் மேல் அவருடைய கிருபை என்ன செய்தான் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய், மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மளை விட்டு விலக்கினார். ஆண்டவருக்கு பயமாட்டவதாக அவர் சொல்ற விதங்களை பாவத்தை விளக்குற கிருபைக்கு சொல்றாரு. வானத்துக்கும் பூமிக்கும் அப்படின்னா, வானம் நம்ம பார்வைக்கு உரியது, பூமி நம்ம இருக்கிற இடம் பார்வை. அவருடைய கிருபை அளவிட முடியாது இருந்தாலும் அது பார்வைக்கு உரிய அந்த மேன்மை. பாவத்தை மட்டும் பார்க்கவே முடியாத இழைக்கப்படாது. அவர் மேற்கிற்கும் கிழக்கிற்கு எவ்வளோ தூரம், மேற்கு கிழக்கு எவ்வளோ தூரம்? காந்த முனை தெற்கு வடக்கு. அவன் தெற்குக்கும் வடக்குக்கும் எல்லை வச்சிருக்கிறான், அளவு வச்சிருக்கிறான். இதுதான் காந்த முனையினுடைய அளவு, நம்முடைய பூமியினுடைய எல்லை இதுதான், கிழக்கு தெற்கு வடக்கு எல்லை. ஆனால் மேற்கு கிழக்குக்கு என்ன முடியாது, அளவு செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நாம் கிழக்கில் இருக்க ஆள் நாளைக்கு எங்கே வந்துடுவோம்? ஏங்க பூமி சுற்றுதுல்ல, நாம் சொல்கிறோம் இங்கே இருந்துக்கிட்டு அவன் மேற்கு அப்படிங்கிறோம். நாளைக்கு நாம் எங்கே போயிடுவோம்? இன்றைக்கி நம்ம கிழக்கில் இருக்கோம், சாயங்காலம் எங்கே போயிடுவோம்? ஆனால் நாம் சொல்லுவோம் கிழக்கில் நினச்சிக்கிறோம். இதை பார்த்த உடனே நம்ம கிழக்குன்னு சொல்கிறோம். நம்ம அப்படித்தான், நம்ம சூரியனை வச்சுக்கிட்டு இந்த கோலங்களை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், கிழக்குன்னு சொல்கிறோம். ஆனால் சட்டப்படி நாம் எங்கே போயிடுறோம்? புரியலையோ? பூமி உருண்டை வச்சா தான் தெரியுமா? பூமி உருண்டை இருக்குங்க, பூமி உருண்டை வச்சுருக்கீங்க. இந்த இடத்துல இருக்கணும், நம்ம இந்தியா இந்த இடத்துல இருக்குது, கிழக்கு. திரும்பிச்சுன்னா நாம் சொல்கிறோம் இவன் மேற்கு அப்படிங்கிறோம். திரும்பிச்சு நாம் எங்கே வந்துட்டோம்? மேற்கு வந்துட்டோம். கிழக்கில் யார் இருக்கா? அமெரிக்காக்காரன் வந்துட்டான். அவன் சொல்லுவான் நாம் கிழக்கில், நாம் மேற்கில் இருக்கோம் அப்படிமா. அவன் கிழக்குக்கு வந்துடுவான். இதுக்கு என்ன செய்ய முடியாது?
அளவிட முடியாது. சுழற்சி, அந்த அளவிட முடியாத ஒரு எல்லை. ஒன்று பின்மாற்றமாக போனால் தான் பார்க்க முடியும், இல்லை அப்படின்னா பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் உங்களால் தேடி கூட கண்டுபிடிக்க முடியாது. இன்னொன்று அளவிடவே முடியாது, எங்கே இருக்குன்னு உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. ஆமாம். அப்போ தேவன் இந்த மன்னிப்பதில் எப்படி வச்சிருக்காருன்னா, உண்மை இல்லவன் மறுபடியும் நினைவுக்கே கொண்டு வரக்கூடாத அளவிற்கு மன்னிப்பை கொடுக்க உண்மை இல்லை கர்த்தர் அவர். ஆமாம். அது ஒரு நாள் நினைவுபடுத்த மாட்டார். அப்போ சொல்கிறோம், இந்த புத்தகம், இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் நிறைய பாவத்தை சொல்லியிருக்காரு. அறிக்கையிடாத பட்சத்தில் சொல்லத்தான் செய்வார். ஆமாம். இங்கே தான் இருக்கீங்களா? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் எல்லாம் அறிக்கையிடாத பட்சத்தில் அவர்கள் சொல்லி, தீர்க்க தரிசனம் மூலமாக சொல்லி காமித்து அதெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுவார். மனம் திரும்பினதுக்கு அப்புறம் ஒரு நாள் சொல்ல மாட்டார். ஆமாம். அதை நம்ம யோசிக்கணும். மனம் திரும்பினதுக்கு அப்புறம் சொல்லவே மாட்டார். மனம் திரும்பாத பட்சத்தில் சொல்லத்தான் செய்வார். ஆகவே இப்போ தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லியிருக்காரு என்று சொன்னால், நினைவுபடுத்திருக்காரு, நீ அன்னைக்கு செய்த, இதை செய்த, அதை செய்தன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், அவன் மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் நினைவுபடுத்துவார், வச்சிருப்பார் கையில். ஆனால் மன்னிப்பு பெற்றுக்கொண்ட பிறகு அவர் போடுற விதமே வேறு. ஆமாம். அதுதான் நம்முடைய ஆண்டவர், மன்னிப்பதில் உண்மையும் நீதியும் உள்ள தேவன். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஒரே ஒரு பகுதி மாத்திரம் நம்ம கேள்விக்குறி. ஆண்டவர் ஒருத்தன் அளவிட முடியாத பொருட்களை சேகரித்து ஆண்டவருக்காக கொடுத்தான். மன்னிப்புலாம் வாங்கினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் கொடுத்த தங்கத்துக்கு அளவு கிடையாது. 1,00,000 தாளந்து, இல்லை 1,50,000 தாளந்து தங்கம். 1,50,000, சரி 1,00,000 வச்சுக்குவோம். ஒரு தாளந்து 3 விதமான நிறைகளை உள்ளது. ஆனால் அன்றைக்கு தாவீதின் காலத்தில் 56 கிலோ. எவ்வளோ? 56 கிலோ 200 கிராம். 200 கிராம் தள்ளிடுங்க. 56 கிலோ. 1,00,000 தாளந்துன்னா 1 கிலோ, ஒரு தாளந்து 56 கிலோ. எவ்வளோ ஆச்சு? 1,00,000 தாளந்து எவ்வளோ ஆச்சு? கணக்கு தான் பிரச்சனை. நீங்கள் ஏன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அங்கே கேல்குலேட்டராக கொண்டு வந்துடுறோம். 1,00,000 × 56 எவ்வளோ ஆச்சு? 56 லட்சம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 56 லட்சம். 56 லட்சம் கிலோ. அது என்னது? மண்ணால் வச்சான், கல்லால் வச்சான், தங்கம் கட்டி கட்டியாக வச்சுருக்கான். 1 கிராம் இன்னைக்கு எவ்வளவு? 1 கிலோ எவ்வளவு? 100 கிலோ எவ்வளவு? 1000 கிலோ எவ்வளவு? 1,00,000 கிலோ எவ்வளவு? கால்குலேட் பண்ணிங்க. இதை 56 பெருக்கிறீங்க. கால்குலேட்டரை சுற்றி வந்துட்டு, தயவு செய்து நீ வெளியே போய் நம்பரை எழுது அப்படின்றது. ஏன்னா அவ்வளவு தங்கது சுலபமாக தூக்கி கொடுத்துட்டான். இவ்வளவு செய்தவன். இதுக்கு வெள்ளிக்கு அளவு கிடையாது, வெண்கலத்துக்கு அளவு கிடையாது, மரங்களுக்கு அளவு கிடையாது, அவன் சேகரித்த கற்களுக்கு அளவு கிடையாது. கற்களெல்லாம் பாலம்பலமாக அவனை பாதி வெட்டி வச்சுட்டான், அப்படி ஷேப் பண்ணி வச்சான். அவ்வளவு காரியத்தை செய்தவன். சர்ச்சை கட்ட மட்டும், அல்லது ஆலயம் கட்ட மட்டும் என்ன செய்ய அனுமதி கொடுக்கல. எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் ஆண்டவரே உழவு செய்தவனுக்கு அனுமதி கொடுக்கலையே அப்படின்னா 2 காரணம். அதில் ஒரு காரணம் இல்லை, அவன் கை என்ன கையா? ஏன் அன்னைக்கு யுத்தம் பண்ணித்தான் ஆகணும். ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்ன செய்தாகணும்? யுத்தம் பண்ணித்தான் ஆக வேண்டும். அவன் கை இரத்த கைன்னு சொன்னால், நீ தானே அவனை அனுப்புனீரு. அது எப்படி சொல்ல முடியும் இரத்த கை? அந்த ரத்தத்தை ஆண்டு பார்க்கல, உரியாவின் ரத்தத்தை மட்டும்தான் பார்த்தார். ஆமாம். மற்றதெல்லாம் தேவனை வைத்து சண்டை போட்டவன். இது தேவன் இல்லாமலே கொலை குற்றம் பண்ணினவன். ஆமாம். ஆண்டுதல அவன் கை ரத்தம் படிந்த கை. அதனால் நீ யாரும் கேட்காதப்பா, அதை என்னால் என்ன செய்ய முடியல, மறக்க முடியல. ஏன்னா அந்த கையோடு அவன் ஆலயம் கட்ட வேண்டாம், அவனுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு ஆசீர்வாதம் தர்றேன். அவன் பிள்ளை மூலமாக கட்டுவான். அந்த மகிமை எல்லாம் யாருக்கு தான் இருக்கும்? அதான் சாலமோன் எழுதுகிறான், பிள்ளைகளின் மேன்மை பிதாக்கள். அதெல்லாம் எப்பா நான் இவ்வளவு மேன்மை, இவ்வளவு அந்தஸ்து, இவ்வளவு இது படுறதுக்கு காரணம் யார் தான்? எங்கள் அப்பா தாவீது. எங்கள் அப்பா தாவீது. அதையும் மறக்க வைக்கலை. தாவீதான் ஆலயத்துக்கு பணம் வாங்கினவன், தாவீதான் ஆலயத்துக்கெல்லாம் செய்தவன். ஆனாலும் தேவன் அவன் வாழ்க்கையில் மட்டும்தான் அந்த ஒரு காரியத்தை சொல்லி அதை கட்டக்கூடாது என்று எல்லாரும் கேட்டபடினாலும் எழுதப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? அப்போல்லாம் வந்திருக்கான்னு கேட்காதீங்க, காரணம் அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா? ஆனால் மற்றபடி நம்முடைய தேவன் எவருடைய பாவத்தையும் அவர் சுட்டி காட்டுவதில்லை. மன்னித்தால் மன்னித்தது தான், அதுக்கு மேலே வேறு பேச்சை என்ன செய்யாது. அவர்கிட்ட நினைவுபடுத்தினாலும் கூட
அவர் நினைவில் கொண்டு வருவதில்லை. ஆமாம், கர்த்தருக்கு பயன்படுறார். அவருடைய மன்னிப்பதில் உண்மை உள்ளவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதுதான் ஆண்டவர் பல உதாரணங்கள் மூலமாக சொன்னார். இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயன் வீட்டில் உட்கார்ந்திருந்தார். கர்த்தருக்கு பயன்படுவதாக லூக்காவின் சுவிசேஷத்தில் நான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயன்படுவதாக பரிசேயன் வீட்டிலே உட்கார்ந்திருந்தார். அப்போ உள்ளே பிரசங்கம் பண்ணார். உள்ளே திடீர்னு பேதுரு வர்றான். பேதுரு பாட்டு நில்லப்பா அப்படின்னாரு. அவன் வாசல் நின்ட்டான். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு. சரி, ஒருவன் இவ்வளவு கடன் பட்டிருந்தான் ஒரு எஜமானிடம், இன்னொருவன் இவ்வளவு கடன் பட்டிருந்தான். ஒருவன் அதிகமான கடன் பட்டிருந்தான், ஒருவன் குறைவான கடன் பட்டிருந்தான். எஜமான் 2 பேரையும் மன்னிச்சிட்டார். யார் எஜமானத்தில் அதிக அன்பு கூறுவார்? அவன் சொன்னா, எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் என்ன செய்வான்? அதிகமாக அன்புவான். அடுத்த சரியாக நிதானித்தான் அப்படி பரிசீலனை சொன்னார். ஏன் அப்படின்னா, ஒரு பாவியான ஸ்திரீ, அந்த ஊரில் எல்லாருக்கும் தெரியும் அவள் பாவியான ஸ்திரீ என்பது தெரியும். அவள் நேராக ஒரு பரிமள தைல புட்டியை கொண்டு வந்தான். இயேசுவின் பாதத்தில் நிச்சயதார் உடைச்சிட்டான். கர்த்தருக்கு மகிமையுண்டாவது. ரொம்ப நான் வாசிக்கும் போதெல்லாம் ஒரு பக்கம் சிந்தனை, சென்ட் வாங்கிடுவாங்க, பரிமள தைலம் வாங்கிடுவாங்க, இல்லை சென்ட் வாங்கிடுவாங்க. ஆனால் அந்த புட்டியை மட்டும் ரொம்ப பத்திரமா வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா, சென்ட்டை வாங்குறதே எதை வச்சு தான்? பாட்டில் வச்சு தான். அந்த பாட்டிலை உடைக்கிறதுக்கே அவங்களுக்கு மனம் என்ன செய்யாது. ஒரு வேளை சென்ட்டு வாங்குறவங்களுக்கு கொடுத்தா தெரியாது, போய் வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். இங்கே தான் இருக்கீங்களா? அந்த டிசைனை பார்த்து தான் சென்ட்டே வாங்குவாங்க. அந்த பாட்டிலை பார்த்தே வாங்குகிற ஆட்கள்லாம் உண்டு. அந்த பாட்டிலை உடைக்கக்கூடியது இல்லை, சேர்த்து வைக்கக்கூடியது மாதிரி இருக்கும், டிசைனாக இருக்கும். ஆனால் அவள் எந்த டிசைன் இல்லை, ஆண்டு பக்கம் உடைச்சி அவ்வளோத்தையும் பாதவரில் ஊற்றிட்டான். பரிசீலனை பார்த்து கேட்டார், நீ இவ்வளோ பாவியான மனுஷன் அவன் எங்கன்னு சொல்றியே? இல்லை, யூத கலாச்சாரத்தை கொண்டு வந்து வைக்கிறார். நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ பரிசேயன், சமுதாயத்தில் மத அந்தஸ்து கனத்துக்குரிய எல்லாம் உனக்கு இருக்குது. உன் வீட்டுக்கு நான் கூப்பிட்டுருக்கேன், விருந்துக்கு தான் கூப்பிட்டுருக்கேன், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய முறை என்ன? வீட்டுக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் முதல்ல என்ன செய்யணும்? செருப்பை கலட்டுவதற்கு ஒரு அடிமை எங்கே இருப்பான், அவன் இல்லாட்டி இவன் கலட்டணும். செருப்பை கலட்டு கால் கழுவ என்ன செய்யணும்? தண்ணீர் கொடுக்கணும். ஆண்டு சொல்லாரு, சிம்பிளாக அதெல்லாம் சொல்ல. நான் வீட்டுக்குள்ளே வரும்போது கால் கழுவ என்ன செய்யணும்? நீ தண்ணீர் கொடுத்துருக்க வேண்டும். தண்ணீர் கொடுக்கல. சரி, உள்ள அடுத்த ஸ்டெப், வராண்டாக்கு வந்த உடனே என்ன செய்யணும்? கட்டி பிடித்து அவனை முத்தமிட்டு வரவேற்க வேண்டும். இதான் வரவேற்பு, அவங்களுடைய கலாச்சார வரவேற்பு. அந்த வீட்டின் தலைவன் வரக்கூடிய வீட்டின் தலைவரை எனது வரவேற்று முத்தமிட்டு வரவேற்க வேண்டும். வந்து உள்ளே வந்த உடனே கையில் எண்ணெய் எடுத்து தலையில் என்ன செய்வாங்க? லேசாக வச்சு விட்டு, ஊற்ற மாட்டாங்க, லேசாக வச்சு விட்டு, அல்லது கைகளில், நகத்தில், அப்படி காதுகளில் ஏதாவது அவங்களுக்கு வைக்க, எங்கே வைக்கணும்னு விரும்புகிறாங்களோ எண்ணெய் வைக்கணும். ஒளிவு எண்ணெய் எடுத்து என்ன செய்யணும்? அது வரவேற்புக்குரியது. ஆண்டவர் கேட்குறாரு, நான் வீட்டுக்கு வந்தேன், கால்களுக்கு தண்ணி கொடுத்தியா? இல்லை. முத்த விட்டு வரவேற்றியா? இல்லை. 2. 3வது என்ன வச்சியா? இல்லை. கலாச்சாரத்தை மறந்துட்டு என்ன வீட்டுக்குள்ளே சும்மா சாப்பாடுக்கு நினைச்சிருக்கிறேன். ஆனால் அந்த பெண் வந்து என்ன செய்யுதா அப்படின்னா, நீ தைலம் வைக்கலை, தலையில் வைக்கக்கூடியது. ஆனால் அவன் என்ன செய்தான்னா, விலையேறப்பட்ட தைலத்தையும் காலில் ஊற்றினான். ஆமாம், கற்றுக்க வாங்க வேண்டாவதா? நீ என்னை முத்தமிட்டு வரவேற்க வேண்டும். அவள் காலில் ஊற்றினா, அவள் தலைமுடியினாலும் என்ன செய்தானா? ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான என்னதுதான், ரொம்ப விரும்பி பாதுகாக்கக்கூடியதில் என்னது? உங்களை தானே சொல்கிறேன், நாங்கள் எங்களுக்கு தான் இருக்கான வெட்டி விட்டுறோம் பாருங்க. உங்களுக்கு தலைமுடி என்ன செய்வாங்க? ஐயோ, இந்த ஷாம்பு வந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா? ஷாம்பு வந்த காலத்தில் இந்த பிள்ளைகள்லாம் போடும். டிவி பார்க்குங்களா? அந்த டிவியில் ஒரு பெண் வரும், ஷாம்பு, இந்த ஷாம்புன்னு போட்டுட்டு அப்படி சுற்றும் பாருங்க. அப்படி ஒரு சுத்தம், லைன் பிடிச்சி சுத்தம். அது ஒரு பிசுறு கூட இல்லாமல் என்ன க்ளீனாக ரவுண்ட் அப் கொடுக்கும், காம்பஸ் வச்சு கோடு போட்ட மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு இருந்த பிள்ளைகள் நல்ல ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு கண்ணாடி முன்னால் இப்படி சடையாக வரும். அது வரவும் செய்யாது. ஷி, அதில் வருது நமக்கு வர மாட்டேங்குது. அதுக்கு தெரியாது அது பிளாஸ்டிக் முடின்னு. அதுக்கு தெரியாது அது என்ன முடி? பிளாஸ்டிக் முடி. இதை சுற்றி பார்த்துட்டு கடைசியில் இங்கே வந்து சிக்கு தான் எடுக்கணும். அது சீவனா கூட வராது. என்ன செய்யணும்? சிக்கு எடுக்கணும்.
தலைமுடிக்கு அவ்வளவு, சின்ன பிள்ளைகள் வரைக்கும் அவ்வளோ இது கவனம் செலுத்துது. அவன் வந்து சமுதாயத்தில் அநேகரை கவர்ந்தெழுக்கணும்னு வாழ்ந்தவன். தலைமுடி எப்படி வச்சுருப்பான்னு பாருங்க. தலைமுடி ரொம்ப, அவன் சொன்னார், அதையே அவ்வளோ அற்பமாக எண்ணி என் காலை துடைச்சாங்க. முத்தமிடுகிறான். நீ செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான், அவன் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இவ்வளோ பாவியான பெண்ணு என்று சொல்கிறான். அவள் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது. ஆமாம், நீ பரிசுத்தம் என்ற போர்வையில் இருக்கிறாய், ஆனால் பாவம் உன்கிட்ட இருக்குது. சுட்டி காண்பித்தார், உன்கிட்ட பாவம் இருக்குது. அவள் பாவியாக இருந்தாலும் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆமாம், அதை ஆண்டு பிரகடனப்படுத்தி அவளை புகழ்ந்தார் என்று சொன்னால் எதற்கு? பாவத்தை மன்னிக்கிறவர் ஒருவர் உண்டு என்பதை சமுதாயத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான். அதைத்தான் பல விதங்களை வெளிப்படுத்தினார். திமிர்வாதக்காரன் படுத்திருக்கான், பார்த்துட்டு ஆண்டு சொன்னார், எழுந்துரு. பார்க்குறேன், என்ன ஆண்டவரே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்துரு. உடனே எல்லாருக்கும் பயங்கர கேள்வி, பாவத்தை மன்னிக்க இவரு? எல்லாருக்கும் அங்கே இருக்கிற எல்லா பரிசை, சதுசை, வேத பாரகர், நியாய சாஸ்திரி எல்லாரும் உட்காந்துருக்கான். எல்லாருக்கும் கேள்வி. அப்படி இருதயத்தை உள்ளதை கர்த்தர் நினைச்சாரா உணர்ந்து, பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாருக்கு என்ன உண்டு? அவன் யாருமே கேள்வி கேட்கல. இயேசுவே சொன்னார், பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமார் என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அவன் உள்ளத்தின் தொட்டது. இதே மாதிரி நான் நினைப்பேன், இதை மாதிரி ஆண்டவன் நமக்கு என்ன செய்யலை? ஒருத்தருக்கு என்ன செய்யலை? அப்படி மட்டும் கொடுத்துருந்தா இங்கே பிரசங்கம் பண்ண நிற்க முடியாது. நீங்கள் அப்படி உட்கார்ந்துருக்கவும் முடியாது. என்ன அப்படின்னா, பிரசங்கம் பண்ணியிருக்கோம், ஆமாம் இவர் வந்து பெரிய இவர் பிரசங்கம் பண்ண உட்காந்துட்டாரு. எத்தனை பேர் நினைக்கிறோம் அதெல்லாம் வேறு பக்கம் வச்சுருங்க. ஆனால் இதெல்லாம் என்ன செய்யும்? என்னென்ன சொல்கிறோம் நினைக்கிறோங்கிறதெல்லாம் என்ன வரும். அப்போ நானும் மேலே நின்றுக்கிட்டு இவ்வளோ பேர் இந்த அநியாயமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நினச்சி பிரசங்கமும் என்ன செய்யாது. ஆண்டவன் அதெல்லாம் மறைச்சிட்டேன். எல்லாம் மறைச்சிட்டு நேரம் முகத்தை பார்த்து பேசு, அவனும் முகத்தை பார்த்து பேசணும். உள்ளத்தில் இருக்கு யாருக்குமே என்ன செய்யாது. இயேசு ஒருவருக்கு தான் தெரியும். அதனால் அவர் சொன்னார், பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொன்னால், அவரை மன்னித்து விட்டார். யார் அவர் மீண்டும் அதை டச் பண்ணுறதுக்கு எவராலும் முடியாது. ஆமாம், பிசாசே வச்சுக்கிட்டுங்களேன். நீங்கள் பாவத்தை மன்னித்த பிறகு, இயேசு பாவத்தை மன்னித்த பிறகு பிசாசு வந்து நம்மகிட்ட அந்த பாவத்தை சுட்டி காட்ட அவனால் முடியவே முடியாது. ஆமாம், அதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்தி. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, பாவம் நீக்கிறது மாத்திரமல்ல, சுத்திகரிக்கிறது. அந்த வாஷ் அவுட் பண்ணிடுது. அந்த இடமே பாவம் செய்த மாதிரியாவே தெரியாது. சாத்தாங்க வந்து தேடி பார்த்தா கூட என்ன செய்யாது, அவனுக்கு கிடைக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாத்தானாலே ஒரு வேளை மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் சாத்தா வந்து என்ன செய்வான், குறுக்க வந்து இதெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் மன்னிப்பை கொடுத்த பிறகு சாத்தானால் கூட அதை நினைவுபடுத்த முடியாது. ஆமாம், அப்படி ஆண்டவர் அப்படிலாம் நினைவுபடுத்தினா நம்ம வாழ்க்கை முழுது குற்ற உணர்வோடு இருந்து என்னைக்கும் சேர்த்துருப்போம். இதாக இருக்கீங்களா? ஆகவே தான் மன்னிக்கிற தேவன் மன்னித்தார், மன்னிப்பதை உண்மைகளை கர்த்தர். ஆமாம், பரிபூர்ணமாய் மன்னித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யூத ரபிகள் அவங்க நியாயப்பிரமாண சட்டத்தில் வாசிட்டு, சரி மன்னிப்பு அப்படின்னு சொல்லி கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 7 முறை மன்னிக்கணும். பேதுரு அதை தான் கேட்டான், ஆண்டவரே ஒரு நாளைக்கு 7 முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. 7 முறை தான் மன்னிக்கணுமா? 8வது முறை தப்பு பண்ணிட்டான்னா 4 சாத்துவாங்க. ஆமாம், அது அப்படி தான் வழக்கம். 7 முறை மன்னிக்கலாம். 7 முறை தப்பு பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படியே இருந்து 7 முறை இருந்தாலும் 8வது முறை என்ன செய்வாங்க, 4 அரை வாங்குவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, 7 முறை என்பது இது உன்னுடைய லிமிட். தேவனுடைய லிமிட் எப்படின்னா 7-70 முறை. ஆமாம், எப்படி ஆண்டவர் சொன்னார், சிக்கலாக சொல்லிட்டார். 7-70 தான். 70x70x70x70 தான். ஆனால் அன்னைக்கு ஒரு இதில் பார்த்தேன், 5க்குள்ளே 4 போட முடியுமா, 4 போட முடியுமான்னு கேட்டாங்க. தலையை சொரிஞ்சிருந்தான். போடலாம் அப்படிங்கிறது யாருக்கு நினைச்சல. அப்போ போட்டு காமிச்சாங்க. இதை மாதிரி சிக்கலான ஒன்று போட்டுப்பாங்க. அதெல்லாம் வரும்போது ரொம்ப சிரிப்பாக வரும். அது நம்பர்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க, 2 1 3 4
அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் நம்பரை போட்டு வச்சா எப்படி சொன்னாலும் எப்படி எண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் சொன்னால் ரைட்டாக இருக்கும். அந்த மாதிரிலாம் சிக்கலான நம்பர்லாம் இருக்குது. இதை மாதிரி ஆண்டு சொல்லிட்டார் 7 முறை. எப்படி 7 முறை போடணும்? 7 × 70 490 முறை. ஒரு நாளைக்கு 490 முறை தப்பு பண்ணாலும் 91வது முறை வேணால் என்ன செய்யலாம். அப்போ 491 முறை நம்ம தப்பு பண்ணுறதுக்கு இவன் ஒரு நாள் என்ன செய்கிறோம், ஓடி போயிடும். சரி, இதே விட்டுருங்க. 70 × 70 4900 × 70. சரி, × 70 × 70 × 7 முறை இப்படி போட்டோன்னா எத்தனை வரும்? லட்சக்கணக்கான முறை. அப்போ ஆண்டவர் சொல்கிற விதங்கள் எப்படின்னா, இப்போ மன்னிக்கணும்னு சொன்னால் அளவிட முடியாத மன்னிப்பு. அவன் கத்திரிக்க மாய மாட்டாதா? அப்படியெல்லாம் மன்னிப்பதற்கு அவர் உண்மை இல்லை என்பதை அவர் காண்பிக்கிறார். நான் எப்படி மன்னிப்புக்கு உரியவர் என்பதை கத்திரிக்க மாய மாட்டாவதாக. நம்முடைய தேவனைப் போல மன்னிப்பதில் நிகரற்றவர் யாரும் கிடையாது. மன்னிப்பதில் உண்மை இல்லவர். மன்னித்தது தான். மறுபடியும் அதை குறித்து நம்மள்ட்ட கேள்வியும் கேட்க மாட்டார். மறுபடியும் நம்ம இடத்துல வந்து என்ன செய்வார், சுட்டி காட்டவும் மாட்டார். மன்னித்து விட்டால் அவர் ஒரு நாளும் மனிதனிடத்தில் சுட்டி காட்டுவது இல்லை. ஆமாம், மன்னிப்பதில் உண்மை இல்லவர். நாம் மன்னிச்சோன்னா மறுபடியும் அதை குறித்து பேசுவோம், மறுபடியும் நினைவுபடுத்துவோம், அவனுக்கே நினைவுபடுத்திடுவோம், செய்தவனுக்கே. நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை, மன்னிப்பதில் உண்மை இல்லவர். ஆமாம், மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டார்னா அதுக்கப்புறம் அதை நாம் நினைவுபடுத்தினா கூட அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் போயிட்டே இருப்பார். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அவர் நினைவுபடுத்துவதில்லை, அவர் சுட்டி காட்டுவதில்லை, அதை மீண்டும் நமக்கு அதை சொல்லுவதும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் மன்னிப்பதில்லை உண்மை இல்லவர் அவர். ஆமாம், அதைத்தான் குறித்து சொல்லும் போது ஆண்டவர் கெட்ட குமாரனுடைய உதாரணத்தை சொன்னார். நம்ம கெட்ட குமாரங்கிறோம், பைபிளில் இளைய குமாரன். அவனை மன்னிப்பதற்கு உரியவன். அவன் ஒரு பக்கம் பார்த்தா மன்னிப்பதற்கு உரியவன் அல்ல. ஏன் அப்படின்னா, ஏதோ வீட்டை விட்டு டேடி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் சம்பாதிக்க போனவன் சிக்கல், ஒரு பிரச்சனை, அவன் வெறுமையாக வந்திருந்தான் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன், அவன் சொத்து எங்கே இருக்குது, அவனுக்குரிய சொத்து வீட்டில் இருக்குது, பரவாயில்லப்பா நீ வந்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்றலாம். ஆனால் இவன் போனவன் எப்படி பண்ணான், இவனுக்குள்ளதை கிளியர் பண்ணிட்டு தான் போயிருக்கான். எனக்குள்ள சொத்தை பிரித்து கொடுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். இவனுக்கு ஒரு சொத்து அங்கே வீட்டில் ஒன்றும் இல்லை, எல்லாம் போனவன், எல்லாமே போயிடுச்சு. கடைசியில் இருக்கிற உடையும் போச்சு, கந்தலான உடை, குளிக்க இடம் கிடையாது, தலை சீவுறதுக்கு சீப்பு கிடையாது, அந்த அளவுக்கு மாறிட்டான். தாடி வளர்த்த நம்ம இமேஜ் பண்ணுவோம். அவனுக்கு பண்டிகளோட பண்டிகளாக கிடந்தவன், பண்டிகை மேய்ச்சான், பண்டி தவிடு கூட கிடைக்கல. அவன் தூரமாக வரும்போதே பண்ணி நாமத்தை என்ன செய்யும், அந்த ஸ்மெல் வரும். ஆடுகளோடு இருந்தால் மந்தையின் வாசனை, அதுக்கு பேர் என்னது, மந்தையின் வாசனை. அதுக்கு ரொம்ப க்ளீனாக கொடுத்துருக்கான். பண்டிகளை வைத்து பண்டிகளோடு கிடந்தவனுக்கு வாசனை ஒன்றும் எழுதலை. நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு பாருங்க. கருவாட்டு கடைக்கு போய் ஒரு மணி நேரம் இருந்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? தானாக வரும். நான் இருக்கேன், ஒரு மீட்டிங் போகணும், அது என் வாழ்க்கையில் பெரிய பாடம். பரமக்குடி மீட்டிங் போகணும். என்னடா பரமக்குடி, ஏதோ ஒரு பேசுறதுக்கு தான் போகிறேன். நானும் இங்கேருந்து வெள்ளை சட்டை போட்டு பஸ்ஸில் போகிறேன், வெள்ளை சட்டை போட்டு எல்லாம் முடிச்சு பேசுறதுக்கு காலையிலே புறப்பட்டாச்சு. போனால் அது முதல் பஸ்ஸாக என்னமோ தெரில, மீனெல்லாம் ஏற்றிட்டான். பார்த்தேன், என்னடா இது அப்படின்னா போய் இறங்கினா எனக்கே இந்த மீன் ஸ்மெல் அடிக்குது. நான் இதோட போய் ப்ரெசர்வ் பண்ணால் என்ன பண்ண போகிறாங்க தெரியலையே, இப்போ மாதிரி சென்ட்டு கிண்டு இருக்குது, நம்ம அடிச்சுக்கலான்னா அங்கே ஒன்றுமே இல்லை. இறங்கின உடனே என்ன செய்ய அப்படி யோசிச்சுட்டு முகத்தை கழுவிட்டு, பாத்ரூம் முகத்தெல்லாம் கழுவிட்டு என்ன செய்ய அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டேன். என் ஃப்ரெண்டு தான் இருக்கு, டேய் மீன், சரி சரி பரவாயில்ல என் சட்டையை மாற்றிக்க அப்படின்னு சட்டையை மாற்றிக்கிட்டோம். மீன் இப்போ வச்சுருந்த பஸ்ஸில் உட்காந்து போனாலே ஸ்மெல் தாங்க. ஒன்று எந்தெந்த இதுக்கு போனோன்னு இந்த ஸ்மெல் என்ன செய்யும், 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு வாழ்க்கையே அதில் தான் கிடக்குறான் கொஞ்ச நாள். எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். ஆனால் தகப்பன் பாருங்கள், கட்டி பிடிச்சிட்டான். மன்னிக்கணுங்கிற எண்ணம் வந்துட்டுனா ஏற்றத்தாழ்வில் ஆண்டவர் பார்க்க மாட்டார். அவன் நான் யார், நாம் எப்படிப்பட்டவன், இப்படி இருக்கிறோம், இதெல்லாம் பார்க்க மாட்டார். அவனை கூப்பிட்டு வந்து அவனை முதல்ல சுத்திகரிப்பு தான். அவன் ஏன்னா மன்னிக்கிறவர் முதல்ல சுத்திகரிப்பு தான் கொடுப்பார். அதான் மன்னிப்பு. சுத்திகரித்தார், புது உடைகளை கொடுத்தார்.
சப்பல் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. பழைய அந்தஸ்துக்கு உயர்த்திட்டார். நமக்கு பழைய அந்தஸ்து இருக்கிறது. அந்த அந்தஸ்துக்கு நம்ம உயர்த்துவதற்கு உண்மை இல்லை தெய்வம். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இளையகுமார்னு மூத்தவனுக்கு தான் கொஞ்சம் கோபம் வரத்தான் செய்யும். அது நியாயமான கோபம். தகப்பன் கோபப்படலை, அவருக்கு அது நியாயமானது. ஏன்னா தகப்பன் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தகப்பன் அப்படி விடவர் தான். நம்முடைய அண்ணன் தம்பி வேணால் உங்களுக்கு நம்ம அண்ணன் தம்பி இல்லை வச்சுக்கோமே. நேற்று போய் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் இன்றைக்கி சர்ச்சில் பாடுறதுக்கும் பாட்டு பாட வச்சு அந்த படம் வந்துங்க. நான் உதாரணம் சொல்கிறேன். பாட வந்துட்டான், மியூசிக் போட வந்துட்டான், பிரசங்கம் பண்ண வந்துட்டான் அப்படிமோ. அவர் மன்னிச்சது நமக்கு என்ன செய்யாது. ஒரு பழைய எல்லைக்கு கொண்டு வந்துடுவாருங்க. பழைய எல்லைக்கு கொண்டு வருவார். அதுதான் மன்னித்தார் என்று சொன்னால் அந்த உயர்வும் மேன்மை கட்டாயம் இருக்கும். அதான் மன்னிப்பதில் ஒரு மேன்மை. வேதத்தில் சொல்லப்படுது, மன்னிப்பதில் உண்மை இல்லவர். எதெல்லாம் மன்னிக்கணும் எல்லாம் மன்னிச்சுதார். வாஷ் அவுட் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மன்னிப்பதிலே உண்மை இல்லவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன சொல்லிக்கிட்டே போகிறது. ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்படுது 44ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லும்போது, உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. முதல்ல நம்முடைய பாவங்கள் கார்மேகம் போல இருந்தாலும், நம்முடைய பாவங்கள் எப்படி இருக்குதான், கார்மேகம் மேகத்தை போல இருக்குது. அந்த மேகம் எப்படி இருக்குதான், கார்மேகம் போல. பாவம் கார்மேகம் போல இருந்தாலும் ஆண்டு சொல்றாரு, அதை என்னை விட்டு நினைச்சிட்டேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, மனதிருந்தா போதும். மன்னிப்பதற்கு உண்மை இல்லை கர்த்தர். அதுதான் 1ஆம் அதிகாரம் ஏசாயா 1:8 சொல்லும்போது, உடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தால் எப்படி இருக்கும், எப்படி இருக்குமா, அவன் பார்த்த உடனே என்ன செய்யும், தெரியக்கூடியது. இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல எப்படி வாங்கலாம், என்டர்லி டிஃப்ரெண்ட் பாருங்க. பார்த்தவனே அதில் பஞ்சை போல எப்படி இருக்குமா. ஆண்டவருங்க காமிக்கும் போது ரெட் அண்ட் ஒயிட் ரெடி டு சைட் அப்படிமா. அடே சிவப்பும் வெள்ளை என்ன செய்யும், பார்த்த உடனே பளிச்சுன்னு அடிக்கும். இந்த பாருங்க, எத்தனை வருஷம் இருந்தாலும் அது பாருங்க, நீ என்னை காண்கிற தேவன் பார்க்குற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த சிவப்பு வந்து ஒயிட்டு கலந்தான் தூக்கலாக இருக்கும். ஆண்டவராரு என்டலி இது சிவப்பாக இருக்குதா, தாமரை சிவப்பாக இருந்தாலும் அது அப்படியே தான் மாற்றிடுவேன். அதுக்கு எப்படி செய்யணுமோ அப்படி செய்துவேன். தாமரை ஒயிட் ஆக்கிடுவேன், வெள்ளை வெள்ளைன்னு மாற்றிடுவேன், பஞ்சை போலாகும். அது சிவேர் என்று இருந்தாலும் எப்படி ஆக்கிடுவாரா, உறைந்த பனியை போல. உரை பனி எப்படி இருக்கும், தூய்மையாய் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். ஆண்டவர் ரெண்டுக்கும் சொல்லும் போது அதை பார்ப்பதற்கு ஒயிட்டாக மாற்றுறேன்னா பரிசுத்தமாய் மாற்றிடுவேன் அப்படிங்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்படி மாற்றுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். பாவங்களை மன்னிப்பதில் மிக மிக உண்மையுள்ள கர்த்தர். ஆமாம், இதே போல் நிறைய இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இன்னும் எத்தனை இருக்குது, இன்னும் ஒரு 6-7 இருக்குது. ஒன்றா பார்த்தோன்னா நமக்கு மாதம் போதாது. வாழ்க்கை நம்ம தியானிப்போம். இங்கே வரும்படி கேட்கிறேன். ஆமாம், நம்மளாம் எழுந்துருப்போமா. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளதால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளதால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். இயேசு நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். மீண்டும் ஒரு முறை நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளதால் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளதால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளதால் என்றும் பாடு.
ஆண்டவர் உண்மையுள்ளவர். அதுதான் உண்மையுள்ளவர். நம்மை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அந்த உண்மையில் கர்த்தர் அவர் தான். அவரே நமக்கு அப்படியே செய்ய வல்லவர். ஆண்டவர் வசனத்திலே நல்லா சொல்லி இருக்கிறார். நம்மை மன்னிப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் ஏமாற்றுகிறவர் அல்ல. ஒரு முறை அவர் மன்னித்து விட்டார், மறுமுறை அவர் நினைவுபடுத்துவது இல்லை. மன்னிப்பதிலே உண்மையுள்ள கர்த்தர். ஒருவேளை இது நாள் வரை என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள் என் வாழ்க்கையிலே மன்னிக்கப்படவில்லை. நான் இன்றும் பாவத்திலே வாழ்கிறேன். இன்றும் இயேசு என் பாவத்தை மன்னிக்கவில்லை. நான் இன்றும் இயேசு இரத்தத்தினாலே கழுவப்படவில்லை. என் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த ஒரு விஷயம் ஆண்டவருக்கு சொல்லி பாருங்க. மற்றவங்கெல்லாம் மன்னிக்கிறாங்களே இல்லையா உங்கள் தப்புகளை, உங்கள் தவறுகளை, நீங்கள் செய்த பாவத்தை, குடும்பம், பெற்றோர், உறவுகள், உடைய சகோதர சகோதரிகள், கணவன் மனைவி மன்னிக்கிறாங்களே இல்லையோ, இயேசு மன்னிக்க வல்லவன். சிலுவையின் உச்சக்கட்டமே அதுதான். சிலுவையின் உச்சக்கட்டமே அதுதான். ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவை இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறான்னு சொல்லி அவர் சொன்னார். மற்றதெல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். அது நம்முடைய தனிப்பட்ட முறையில் செய்த பாவங்கள். ஆனால் அவருக்கு விரோதமாய் செய்தது, அவரை கொலை பாதகமாய் அல்லது சிலுவையில் அடிக்கப்பட்டது அவருக்கு விரோதமாய் செய்தது. அந்த பாவத்தை மன்னிக்கலாம், மன்னிக்காமலும் போய்விடலாம். ஆனால் ஆண்டவர் அந்த பாவத்தையும் மன்னித்தார். எல்லாம் அவருக்கு விரோதமான பாவம் தான். பாவம் நம்மை தேவனை பிரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தை மன்னித்தவர் அந்த மன்னிப்பை வைத்திருக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கை செய்வோமானால் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் மன்னித்து அவை எல்லாம் நம்மை விட்டு விலக்கி விட்டு தன்னுடைய முதுகுக்கு பிறவாக எரிந்து விட்டு அந்த பாவங்களை கிழக்கிற்கும் மேற்குக்கும் அப்பாலே தள்ளிவிட்டு அந்த பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுவிட்டு நம்மை பரிசுத்தமாய் மாற்றுவதற்கு, தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். நல்ல சொல்ல, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் நான் விடுதலை பெற வேண்டும் ஐயா. என் அக்கிரமங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். கர்த்தரை பந்திக்கு நேராய் போகிறோம். குறைவு இருக்கலாம், பலகீனம் இருக்கலாம். மன்னிப்பதற்கு உண்மையும் நீதி உள்ள தேவன் நம்மை மன்னிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வாராக. ஒரு விஷயம் நம்மை தாழ்த்தி கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாராக. நம்முடைய நோய்களை எல்லாம் சுகமாக்குவாராக. நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்பாராக. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் முடிசூட்டுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறவர் தேவன். அந்த மன்னிப்பதில் உண்மை இல்லை. கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றுகிறவர் அல்ல. நாமும் நீங்களும் சொல்லுவோம்ல, மன்னிச்சிட்டேன் சர்ச்சரி போ அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை மாதிரி அல்ல. மன்னித்தால் மன்னித்தது தான். மன்னிப்பதில் உண்மை இல்லை கர்த்தர். பிரைஸ் சொல்லோ ரஸ்டிகள் ஜெபிக்க முடியும். பிரைஸ் சொல்லோ. துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா பரிசுத்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. புதிய மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளோடு உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து சேர்த்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. ஒரு காலத்திலே நீர் எங்களை அழைத்தீர். இன்றளவும் அந்த அழைப்பின் சத்தம் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறது ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி கல்வாரியிலே ஒரு சத்தம் கேட்டதே, அந்த சத்தம் இன்றளவும் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. அந்த சத்தமானது வெளியிலே இருந்து அழைக்கிறது, அந்த சத்தமானது வீதியிலிருந்து அழைக்கிறது, அந்த சத்தமானது தெருக்களிலிருந்து அழைக்கிறது, ஒளிமுக வாசலிலிருந்து அழைக்கிறது, பட்டணங்களிலிருந்து அழைக்கிறது ஆண்டவரே. அப்பா, அந்த சத்தத்திற்கு செவி கொடாமல் தப்பிப்போன ஆடுகளைப் போல அவனவன் தன் தன் வழியிலே ஏகமனதாய் திரிந்து கொண்டிருந்த எங்களை எல்லோரையும் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கச் செய்து உம்முடைய ஆலயமாகி உம்முடைய கூடாரத்திலே மந்தையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் சேர்த்து இம்மட்டும் போஷித்து பாதுகாத்து பராமரித்து நடத்தி கொண்டு வருகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தாவே எங்களை நடத்துவீராக. உம்முடைய பராமரிப்பிலே எங்களை தேவனே வைத்து
எடுத்துக் கொள்வீராக. தேவனே, உம்முடைய தோளின் மேலே தூக்கி சுமப்பீராக, தாங்குவீராக, ஏந்துவீராக, தப்புவிப்பீராக. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவரே எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து நடத்துகிற தேவன், இந்த உலகத்தின் ஓட்டத்தின் முடிவு வரையிலே கர்த்தர் எங்களை நடத்த போதுமானவராயிருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும். துதிகன மகிமை ஸ்தோத்திரங்கள் உமக்கே தருகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.